வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் வாஸ்து நியூமராலஜி நிபுணர் பண்டிட் மகா சுதர்சன். இப்போது வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா, நம்ம போய் பார்க்குற வீடுகளில் கிழக்கு அடைபட்ட வீடுகளில் பார்த்தீங்கன்னா, கிழக்கு அடைபட்ட வீடுகளில் நிறையா பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடாக இருக்கும். கிழக்கு ஃபுல்லும் அடைபட்டிருக்கும். வரிசையாக 3 வீடு இருக்கும். அந்த கிழக்கு அடைபட்ட வீட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க மெயினாக அவங்களுக்கு திருமண தடை ஏற்படுது. திருமணங்கள் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கோ பையனுக்கோ பார்த்துட்ருக்காங்க. திருமண தடை ஏற்படுது. அப்புறம் அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் இஷ்யூ, நோய் நொடிகளால் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க கிழக்கு அடைபட்ட வீட்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக கிழக்கு அடைபட்ட வீட்டில் பழைய நினைவுகள், பழைய எண்ணங்கள், அதை மறக்க முடியாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதனால் இப்போ நீங்கள் வீடு கட்டும்போதே வீடு கட்டுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி நல்லா கிழக்கு பகுதி அடைபடாமல் நல்லா திறப்புகளோட நல்லா ஜன்னல்லாம் வச்சு அந்த மாதிரி வீட்டுக்கு போங்க. உயர்ந்த வாழ்க்கையை வாழலாம், ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழலாம், மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழலாம் என்பதை சொல்லி குளிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு கிழக்கடைபடி வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நாம் பார்த்த வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கிறது அதுவுமே இதாக தான் இருக்குது. ரொம்ப கொஞ்சம் பிறக்கிறது இல்லை, எல்லாம் பெண் குழந்தைகள் தான் பிறக்குது. ஏன்னா கிழக்குங்கிறதே குணதிசை, சூரிய பகவானோடது, இந்திரனோட கிழக்கு திசை. இப்போ உங்களுக்கு ஆண் குழந்தைகளாக பிறக்கணுன்னா உங்களுக்கு கிழக்கு நல்லா வாஸ்து பிரகாரம் வலிமையாக இருக்கணும். கிழக்கு திசை நல்லா எந்த வாஸ்து குறைபாடு இல்லாமல் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் முடிஞ்ச வரைக்கும் உயர்ந்த வாழ்க்கையை வாழணும், நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணுன்னா நீங்கள் இடம் வாங்கும்போதே வாஸ்து பிரகாரம் பார்த்துக்கணும். ஏன்னா அதில் தெருக்குத்து ஏதாச்சும் தவறாமல் தெருக்குத்து இருக்குது, சரௌண்டிங்கில் எப்படி இருக்குன்னு இருக்குது, சரௌண்டிங்கில் மரம், அப்புறம் சரிவு இருக்குது, அப்புறம் அந்த இடம் எந்த மாதிரி அமைப்பு இருக்குது, இதெல்லாம் பார்த்து வாங்கணும். அப்புறம் இல்லைன்னா இன்ஜினியர் போட்ட டிராயிங் கண்டிப்பாக நீங்கள் வாஸ்து கன்சல்டண்ட்டை கொடுத்து அது கரெக்டாக இருக்கா, வாஸ்து பிரகாரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வீடு கட்டும்போது வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது தவறாக போச்சுன்னா மறுபடியும் ரெட்டிப்பு செலவு 50,000 1 லட்சம் ஆகும். முதலே நீங்கள் வாஸ்து நிபுணர் கூப்பிட்டிங்கன்னா 5,000 3,000, சில பேர் 3,000 வாங்குவாங்க, சில 5 வாங்குவாங்க, 10 வாங்குவாங்க. அவங்களோட அனுபவத்தை பொறுத்து, அவங்களோட அனுபவம் விட அவங்களோட ஸ்டேட்டஸ் பொறுத்து வாங்குவாங்க. நீங்கள் இது பார்க்கும்போது இப்போ இந்த பூமியில் நம்ம பஞ்சபூதங்களோட அருளோட ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழலாம். இல்லைன்னா நீங்கள் அது இந்த வாஸ்து இது எல்லா மதத்தினருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம். எல்லா வாஸ்து தவறாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டிலே இருக்க முடியாது. மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய தவறான வீடுகள் ஆள் இருக்க முடியாமல் அது ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இப்போ ஒரு டெம்பரவரியாக தான் தங்கி போயிட்டுருக்கிறாங்க. சில வீட்டில் நம்ம பார்க்குறோம், முஸ்லீம் வீட்லையெல்லாம் அந்த வாஸ்து குறைபாடு வீட்டில் அது பார்த்திங்கன்னா கடையும் சரி நிறையா அப்படியே வாடகைக்கு போகாமே இருக்குது. ஏன்னா வாஸ்து குறைபாடு இருந்ததுன்னா அந்த குறைபாடு உள்ள ஆடுக்கு தான் வருவாங்க. அதே வாஸ்து பிரகாரம் நல்ல வீடு இருந்ததுன்னா எல்லா பேரும் வருவாங்க, நல்ல உயர்ந்த வாழ்க்கை வாழ முடியும். அதனால் வாஸ்து பிரகாரம் பார்த்து எந்த வீட்டையும் கட்டிக்கோங்க. இடம் வாங்குறதா இருந்தாலும் வாஸ்து பிரகாரம் பார்த்துக்கோங்க, வீடு கட்டிக்கோங்க. ஏதாச்சும் வீட்டில் இப்போ ஏதாவது திருமண தடை, கல்வியில் முன்னேற்றம் இல்லை, ப்ரொமோஷனில் பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகலை, இது எதாக இருந்தாலும் வாஸ்து பிரகாரம் பார்த்து அதை சரி செய்யும்போது நீங்கள் வாழ்க்கை நல்லா உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு உயர்ந்த சந்தோஷமான மகிழ்ச்சியாக வாழ முடியும்னு சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.